நாட்டை ஆண்டு கொண்டு இருந்த பெரிய ராஜா ஒருவர், சாரி சின்ன ராஜா ஒருவர், தன் நாட்டு மக்களுக்கும் படைவீரர்களுக்கும் எந்த ஒரு நன்மையும் செய்யவில்லை. அந்த ராஜா தனக்கும் தன் குடும்பத்திற்கு மட்டும் அனைத்து வசதிகளும் செய்து கொண்டு வாழ்ந்து வந்தார். அவர் மக்கள் மீதும் மற்றவர்கள் மீதும் எந்த ஒரு கவலையும் இல்லாமல் இருந்தார். இதனால் அந்த ராஜா மீது அனைவருக்கும் கோவத்தில் இருந்தனர். இதை அறிந்த ராஜாவும் தனக்கு எப்ப வேண்டுமானாலும் என்ன வேணாலும் நடக்கலாம் என்ற அச்சத்தில் இருந்தார். ஒரு நாள் ராஜா அரண்மனையில் செல்லும் பொழுது ஒரு பூனை ஒன்று குறுக்கே சென்றது. ராஜாவும் மூடநம்பிக்கையில் மூழ்கி போனவர், அந்த பூனையைக் கண்டு நமக்கு கெட்டது ஏதோ நடக்கப் போகிறது என்று அச்சம் கொண்டார். இந்த பயத்திலேயே அவர் நடக்கும்பொழுது தவறி கீழே விழுந்து கையில் சிறு சிறு காயங்களும் பட்டன. ராஜாவுக்கோ யாரிடம் உதவி கேட்பது என்று தெரியவில்லை. ஏனென்றால் ராஜா யாருக்கும் அந்த அளவுக்கு நல்லது எதுவும் செய்யவில்லை. ராஜாவுக்கு யாரை கண்டாலும் எதை கண்டாலும் பயமாகவே இருந்தது. இதனால் ஒரு ஜோசியரை வரவைத்து நடந்தது அவரிடம் கூறினார். அந்த ஜோசியர் ஏதோ உங்கள் உயிருக்கு ஆபத்து உள்ளது என்றும் நீங்கள் எங்காவது பாதுகாப்பாக சென்று விடுங்கள் என்றும் கூறினார். இதை கேட்ட ராஜாவும் சரி என்று யார் மீதும் நம்பிக்கை இல்லாமல் யாரும் வர முடியாது எண்ணி தீவில் போய் அமர்ந்து விட்டார். தீவைச் சுற்றிலும் கடல், இதனால் யாரும் வர முடியாது என்று எண்ணி ராஜா பாதுகாப்பாக இருப்பதாக நினைத்தார். ஆனால் ராஜாவுக்கு சந்தேகம் போகவில்லை. தூரத்தில் இருந்து யாராவது குண்டு வீசினால் நாம் இறந்து விடுவோம் என்று அஞ்சி தம்மை சுற்றி பாறைகளாலும் கற்களாலும் அசைக்க முடியாத சுவற்றை கட்டினார். இருந்தும் ராஜாவுக்கு பயம் போகவில்லை. மேலிருந்து யாராவது தாக்கினால் என்ன செய்வது என்று மேலையும் சுவர்கள் வைத்து அடைத்தார். மேலும் பயத்தில் ஜன்னல்களை அடைத்தார். பிறகு வாசலையும் அடைக்க உத்தரவிட்டார். அந்த ராஜா பயத்தினால் தனக்கு தானே சமாதியை கட்டிக்கொண்டார். பல வருடங்கள் போனது. மக்களும் தீவில் இருக்கும் சமாதியை காண ஆர்வமாக வந்து சென்றனர். சுற்றுலாத்தலமாக மாறியது. மக்களும் அவர்களுக்குள் பேசிக்கொண்டனர். ராஜா எவ்வளவு பெரிய வீரனாக இருந்தால், எவ்வளவு நல்லாட்சி புரிந்து இருந்தால், அந்த ராஜா இருந்த பிறகு அந்த காலத்திலேயே இப்படி ஒரு கல்லறையை கடலுக்கு நடுவில் கட்டியிருப்பார்கள் என்று பேசிக்கொண்டு கல்லறையை வணங்கி சென்றனர். இந்த கதையின் அர்த்தம் என்னவென்றால், நாம் ஒரு விஷயத்தை புதிதாக பார்க்கும் போதும் கேட்கும் பொழுதும் அதை பற்றி தெரிந்து கொள்வது அவசியம். அப்படி இல்லை என்றால் நாம் 10ஓடு 11ஆக நிற்க வேண்டியது தான்.